ஹாய்ங்க. இப்போ காலையில் டிஃபனுக்கும் லஞ்சுக்கும் என்ன சமைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். காலையில் டிஃபனுக்கு வந்து சப்பாத்தியும் பூரி உருளைக்கிழங்கு மசாலா. மதியம் லஞ்சுக்கு பாவக்காய் வறுவல் சாதம் சமைக்கலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்குக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு இடையில் பாவக்காய் இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். பாவக்காய் நல்லா உள்ளே இருக்கிற சீடெலாம் எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்குக்கு மாவு பிணைஞ்சி ஒரு டவல் போட்டு வச்சுட்டேங்க. அடுத்து பாவக்காய் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவைக்கு அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு சேர்த்துக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை, பாகக்காய் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவைங்கிற அளவுக்கு உப்புங்க, மஞ்சப்பொடி தேவையான அளவு, பாவக்காய் வந்து ஒரு பக்கம் அந்த அந்த அடுப்பில் ஷிஃப்ட் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா. ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கலாங்க. கடுகு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெண்டு தக்காளி, வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்புங்க. பாவக்காயும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க.
அடிபிடிச்சிரும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க. நம்ம உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சோம் இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஒரு பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். பாவக்காய் நல்லா எண்ணெயிலே நல்லா சுருள வதக்கிக்கணுங்க. மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன், புளி கரைசல் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பாவக்காவை வந்துட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். நாட்டு சர்க்கரைங்க ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூளுங்க, கொஞ்சம் சாம்பார் பொடி. இப்போ நமக்கு வந்து மசால் ரெடி ஆயிடுச்சுங்க. பாவக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மசாலும் ரெடி ஆயிடுச்சு, பாவக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சப்பாத்தியும் பூரியும் போட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு பக்கம் பூரிக்கு ஆயில் சேர்த்துக்கலாம், இன்னொரு பக்கம் சப்பாத்திக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. நான் வந்துட்டு சப்பாத்தி மாவுக்கு சுடுதண்ணிலாம் வச்சு பிணைய மாட்டேங்க, பச்சை தண்ணி தான் வச்சு பிணைவேன். ஆனால் பூரி நல்லா புஃப்புன்னு மேலே வருங்க. இந்த பக்கம் வந்து சப்பாத்திக்கும் ரெடி பண்ணிவிட்டுங்க, போட்டு எடுத்துக்கலாம்.
இப்படி தாங்க காலையில் 2 பக்கமும் கடகடன்னு வச்சு ஒரு பக்கம் சப்பாத்தி ஒரு பக்கம் பூரி சுட்டாதாங்க காலையில் ஸ்கூலுக்கு பசங்களை சீக்கிரம் அனுப்ப முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு பூரியும் சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே பாய்.